ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆதி. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அருணா. ஒரு வழியாக வந்து நம்ம இங்கே இருக்கிற கிணறு கேணின்னு சொல்லுவாங்க, குளிச்சுட்டு சம்முன்னு எழுந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு குளியலுங்க. வேறு லெவல் அருமையாக இருக்குது. பட் நீச்சல் தெரிஞ்சால் வந்து நீங்கள் குளிங்க. கிணத்துல நீச்சல் தருவாங்க, தயவுசெய்து கிணத்துலாம் குளிக்க வேண்டாம். நீச்சல் தருவங்களை குடிந்து குளிங்க. எனக்கு நீச்சல் தெரியாது, மாமாவுக்கு நீச்சல் தெரியும். அதனால் மாமா குடிச்சு நம்ம குளிச்சாச்சு ஜம்முன்னு. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. தென்னை மரம் தான் அருமையாக இருக்குது. சுற்றி தென்னை மரங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி எங்கெல்லாம் வாழ்கிறவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்வாங்கங்க. சிட்டி லைஃப் வேறு, கிராமத்து லைஃப் வேறுங்கிறது கரெக்டாக இருக்குது. இங்கே கொண்டு வந்து ஒரு தூக்கில் சோறை கொண்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகா வச்சு கொண்டு வந்து மோர் சாப்பாடோட உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்குது. கஞ்சி அவ்வளோ கஞ்சி இழுக்கும்னா பார்த்துக்கோங்க. இதுவே நம்ம நகரத்தில் என்ன பண்ணுறோம், அதாவது ஒரு நாள் குத்துதே நல்லா இருக்கு. ரெகுலராக வேலை பார்க்கணும், விவசாயம் பண்ணாங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு வளர்ந்த மரங்கள். இந்த மரங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து தேங்காயெல்லாம் காஞ்சி ஓஞ்சி முடிச்சிருச்சு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, தண்ணி எதுவும் விடலை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கிடக்கு. புல்கள் வந்து லைட்டாக வளர்ந்து தண்ணி விட்டனால லைட்டாக வளர்ந்துருக்கலான்னா அதுவுமே இல்லை. ஆமாம், அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பராமரிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பராமரிப்பு இல்லைன்னா இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடமே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி போகிற அந்த வயக்காலில் தான் நின்றுட்டுருக்கோம். ஆமாம், அது பராமரிப்பு இல்லாதனால தானே பாதி தென்னை மரம்லாம் தண்ணிலாம் பட்டு கிட்டத்தட்ட நிறையா இருக்குங்க. நிறையா ஏக்கரு. நம்மளுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணி தான் வந்தோம், ஒவ்வொரு தூரமாக கிராஸ் பண்ணி வந்தோம். பின்னாடி அந்த சைட்லேருந்து தான் வந்தது. நமக்கு போனால் குளத்தூரம் போகணும். ஓகே, நம்ம வந்தாச்சு, ஒரு வழியாக குளிச்சுட்டோம், ஜம்முன்னு குளிச்சாச்சுங்க. நம்ம குளிச்ச கிணறு காமிக்கிறேன் பாருங்க. தொட்டி இல்லாதான் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. பாருங்க, இதில் தான் நம்ம வந்து குளித்தது. ஸோ இதுக்கு நேரம் படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு வழியாக தான் இறங்கி போய் இந்த புறம் உள்ளே போய் இறங்கி அத்திவாரத்துக்கு கீழே தான் தண்ணியே கிடக்குது. ஆமாம், ஓகே. ஆனால் கேணி ரொம்ப நல்லா ஆழமான, இன்னும் நல்லா ஆழம்னு நினைக்கிறேன். பட் நமக்கு இந்த கிணறோட இது ஆழம் தெரியாது. அதனால் நம்ம கீழே இருந்து ஒரு வீடியோ எடுத்துருப்போம், அதுலேயே சொல்லியிருக்கோம். நாங்களே இறங்கி உள்ளே அதில் போய் இறங்கி நின்று குளித்தது. நான் சின்ன பிள்ளையில, அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கிணறுலாம் குளிக்கும்போது வந்து இந்த மாதிரி இறங்கி போய் குளித்தது சரித்திரமே கிடையாது. மேலேருந்து தான் தவுவோம். எவ்வளோ வாட்டியும் ஹைட்டில் தான் தவுவோம். பட்டு அது நம்ம தெரிஞ்ச கிணறாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை. ஆள் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். இது வந்து நமக்கு தெரியாது. அதனால் இறங்கி போய் உட்காந்து குளிச்சுட்டு, ஆமாம், ஒரு குளிச்சுட்டு அப்படியே இல்லை ட்ரெஸ்லாம் கழட்டி காய போட்டு நல்லா ஈரமாக, அப்படி லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அந்த வெயில் நின்றுக்கிட்டே இருந்தோம், அப்படியே காஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸே வந்து. ஆமாம், வேறு ட்ரெஸ் நம்ம எதுவும் எடுத்துட்டோம் இல்லையா. ஓகே, இதே ட்ரெஸ்ஸோடு நம்மளும் அப்படியே குளிச்சு அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்று காஞ்சிட்டோங்க. அப்போ எந்த அளவுக்கு வெயில் போடுதுன்னு பாருங்க. ஏன்னா அங்கே இருக்க துணியெல்லாம் போட்டு வரீங்க நினைக்காதீங்க. இல்லை, அது நம்மளுடைய தொட்டாச்சினிங்களா இருக்கு பாருங்க. ஆமாம், ஃபுல்லாமே இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே தொட்டாச்சினிங்க. யாராருக்கு தெரியும் தெரியல, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி. ஆனால் நகரத்தில் இருக்கவங்க சத்தியமாக தெரியாது. சிட்டியில் இருக்கவங்களுக்கு இங்கே பாருங்க, செடியை பிடுங்க நீங்கள். ஐயோ, அது பூரா முள்ளுங்க, பிடுங்க முடியாதுங்க. தான் நான் தொட்டு எனக்கு காமிக்கிறேன். தொட்டாச்சினிங்க என்னன்னா, இங்கே பாருங்க, தொட்டாசினுங்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்காக இங்கே பாருங்க. இந்த இப்படி கை வச்சோன்னே இந்த இலை நல்லா இருக்கா, அது அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் சின்ன பிள்ளையில அதை தொட்டு விளாட்றது இப்படி இலையப்பலாம் தெரிஞ்சான்னு தெரியல. ஸோ நம்ம ஃப்ரெண்டு கேமரா ஆன் பண்ணி எடுக்கனால இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே அதே மாதிரி என்னென்னா, கிராமத்தில் வந்து இந்த விறகுலாம் வந்து ஹோட்டல் கடைக்கு இந்த மாதிரி வீட்டு வேலை வாங்கிக்கிடுவாங்க. விறகுலாம் வீட்டுக்குலாம் தேவைப்படுறவங்க விறகு வாங்கிக்கிடுவாங்க. ஒன்று அது ஒன்று ப்ளஸ்ஸு இந்த தென்னை மட்டை எல்லாமே. ஆமாம், அதான் கரைக்கி போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க பாருங்க. செடி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக தொட்டாச்சினிங்க தான் இருக்குது. ஆனால் இந்த செடி வந்து பிடுங்க முடியாது, பயங்கரமான முள், ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். அந்த இலை மட்டும் செடிகள் ஃபுல்லாமே தொட்டால் சினிங்கி. ஆனால் இங்கே பாருங்க, தொட்டால் சினிங்கி தான். அந்த இலை தான் சாப்பிட்டு தவிர
அந்த புறா முள்ளுங்க, பார்த்து பார்த்து. ஏப்பா விடுப்பா. ஹை கைஸ், நம்ம ஒரு வழியாக குளிச்சாச்சு. குளிச்சு வரும்போது தோப்பு நிறையா அந்த பாலையாக கிடந்துச்சுங்க. சரி, அதனால தோப்புக்காரங்க இருந்தாங்களா, அக்கா இந்த பாலை மட்டும் பிறக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன்னா, சரி எடுத்துக்கப்பா, இது வேஸ்ட்டாக தீ வச்சுடுறது தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழியாக இருந்தால் எடுத்து கூட கட்டி வச்சுட்டோம். இதை யார் தூக்கிட்டு போகிறது கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பாலை, இது பண்ணாடை, இது எல்லாத்தையுமே பறிக்க வச்சு நம்ம பூமாரம் மட்டும் தனியாக போட்டோம். பூமாரம்னா என்னன்னு கேட்பீங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பூமாருனா இதுதான், இதான் பூமாரு. இதை வச்சு நம்ம கட்டியிருக்கலாம். இது பூமாரு. அந்த இதில் இருக்கிறது வந்து ஓலையை கிழிச்சா விளக்கமாறு. என்ன நம்ம இதே வச்சு சேர்த்து கட்டியிருக்கலாம். இதை வச்சு இன்னும் பப்பரப்பான் இருக்கும் பாருங்கள். இந்த 2 கொடியே ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த சாலை போட்டு நம்ம கட்டியிருக்கோம். ஏதுக்கு நம்ம அத்தை போட்ட கொடியை எடுத்து வந்துடுவோமா? இந்த கொடி போதும், வாங்க. ஆனாங்குடி வச்சு கட்டியிருக்கிறோம். இல்லை, ஓகே, டன். நல்லா தான் இருக்கு. தூக்கிடுவோமா? ஓகே டன். யார் தூக்குறதுங்க? வெயிட் ஆகணும். சும்மா தூக்குங்க கொஞ்சம். மாட்டுட்டு இங்கிற பால் அவ்வளோ வெயிட் இருக்காது. கிராமத்து பொண்ணு. ஆமாம், நம்ம நிறைய கட்டிடுவோம். ஜம்முன்னு நிறைய கொண்டு போனோம்னா வீட்டுக்கு அடுப்பு, நம்ம அடுப்பில் தான் மேக்ஸிமம் சமைக்கிறோம்னு சொன்னேன் இல்லைங்க. சமைக்கும் போது 2 பாலையை வச்சு பற்ற வச்சோம்னா அதுக்காண்டி தான் நம்ம வந்து இதை பிறக்குனதே பாதி. இப்போ தீப்பத்தை வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அடுப்பு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து எம்பிட்டு வேலை பார்க்குறீங்க? அம்மாவுக்கு இவ்வளோ வேலை பார்த்து கொடுக்குறாங்க. ஆமாம், அம்மாவுக்கு எவ்வளோ வேலை பார்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் தானேங்க. அம்மாவுக்கு வந்து பையன் கிடையாதுங்க, பொண்ணுங்கிறதுனால நாங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஆமாம், சூப்பர். மருமக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ மருமக இல்லைல்ல, அதனால் மக தானே செஞ்சு கொடுக்கணும். மருமையனும் மகள் தான் செஞ்சு கொடுக்கணும். என்னங்க கரெக்ட் தானேங்க? கரெக்ட். மருமகளும் மயம் இருக்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இங்கே யார் செஞ்சு கொடுக்குறது? நம்ம வந்து தானே செஞ்சு கொடுக்கணும். அதனாலே நம்ம வந்துட்டு ஓகே ஒரு குளிக்க வந்தோம், அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு சரி போகிற வழியில் அதை கேட்டு எடுப்போம் அப்படின்னு நம்ம வந்து திறக்கியாச்சு. இப்போ வந்து எவ்வளோ தூரங்க வீட்டுக்கு? இங்கேருந்து நடந்தெல்லாம் கொண்டு போகிறது இல்லைங்க. வண்டியில் தான் வந்திருக்கோம். இவ்வளோ தூரத்தில் வந்து வண்டி வராது. காட்டுக்குள்ளே தண்ணி பாய்ச்சிருப்பாங்களா, அதெல்லாம் உள்ளே வராது. நம்ம அங்கிட்டு போயிட்டு பைக்கில் தான் போகிறோம். இந்த கொஞ்சம் தூரம் மட்டும்தான் நம்ம நடந்து தள்ளச்சு கொண்டு போகிறோம். அதனால் இங்கேருந்து இங்கேருந்து வீட்டுக்கு அதுக்கு 1 கிலோமீட்டருங்க. நம்ம அவ்வளோ தூரம் எப்படி தள்ளச்சு கொண்டு போக முடியும்? ஓகே. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் அப்படி தான் கம்மாயில் வந்து குளிச்சுட்டு கேணிலெலாம் குளிச்சுட்டு இப்படி தான் விறகு வரைக்கிட்டு போவோம். அம்மா கூட தெரியுமா, சின்ன பிள்ளைலாம் வந்து அந்த மாதிரி இருக்குங்க. கம்பி கட்டியிருக்காங்க. நான் இப்படியே வரேன். இப்படி தான் சின்ன பிள்ளைல வந்து நாங்கள் விறகு பறக்கிட்டு போய், சிலிண்டர்லாம் எங்கள் வீட்டில் அப்போ கிடையாது தெரியுமா. நாங்கள் இப்படி தான் விறகு வரைக்கிட்டு போய். என்ன கொடிங்க கட்டியிருக்குது? இதா ஆனாங்கொடின்னு நினைக்கிறேன். இந்த கொடியை வச்சு தான் விறகு கட்டுவோம். அம்மாலாம் விறகு கட்டுவாங்க. அப்படி தான் நானும் விறகு கட்டினேன். இப்படி தான் சின்ன பிள்ளைல வந்து விறகுலாம் பறக்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம். சூப்பர், அருமை. ஓகே, பாய். இந்த அனுபவம் மாமாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. மாமா கேட்போமா? மாமா கேட்போம். இல்லை, வேற லெவலில் இருக்கட்டும். பாய், வாங்க போகலாம். ஓகே, டாடா.